நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, என்ன பரிகாரம் செய்தால் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமி என்றாலே உடனே நம் நினைவிற்கு வருவது வராகி அம்மன் வழிபாடு. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அனைத்து விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவள் வராகி அன்னை. வராகி அம்மனை உண்மையான அன்புடன் முழு மனதுடன் வராகி அம்மனை வழிபட்டோமே ஆனால் மனம் இறங்கி நாம் வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அன்பான தாயாகவே அவள் திகழ்கின்றாள். சித்திரை மாதத்தில் அனைத்து நாட்களிலும் அனைத்து தெய்வங்களை வழிபட சிறந்த மாதமாக திகழ்கின்றது. மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அக்ஷய திருதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் போன்ற திருவிழா கோலங்களாக கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே சித்திரை மாதத்தில் மிகவும் சிறப்புடையதாக திகழ்கின்றது. நாம் செய்கின்ற காரியத்தில் ஜெயமும் காரிய சித்தியும் தருபவள் வராகி அன்னை. வளர்பிறை பஞ்சமி தான் சிறப்பு என்றாலும் தேய்பிறை பஞ்சமியிலும் வராகி அம்மனை வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். மே மாதம் வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 4:50 மணிக்கு தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:14 மணிக்கு முடிகின்றது. முதலில் விரதம் இருக்க ஆரம்பிப்பவர்கள் வளர்பிறை பஞ்சமியே தேர்ந்தெடுக்கலாம். அல்லது வளர்பிறை பஞ்சமியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியிலும் நீங்கள் பஞ்சமி வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கை உண்டு. ஒரு குறிப்பிட்ட பஞ்சமி திதி வரை உங்கள் வேண்டுதல்கள் வைத்து பிரார்த்தனைகள் செய்து விரதம் இருந்து வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் முழுவதும் நிறைவேறும். நிறைவேறிய பின்னர் வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து தேங்காய் தீபம் ஏற்றினாலே போதும். அதன் பின் வேற ஒரு வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் பூஜை செய்து வேண்டிக்கிட்டா அனைத்துமே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறாமல் இருந்தாலும் இந்த வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் விரதம் இருந்து பூஜை செய்வதன் மூலம் அது கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டில் பூஜை அறையில் வராகி அம்மன் சிலை இருந்தால் பூஜை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். சிலை இல்லாதவர்கள் அம்மன் படத்திற்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் பூக்களை சாற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், மாதுளை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்று அந்த அம்பாளுக்கு என்னென்ன உங்களால் முடிஞ்சதெல்லாம் வச்சு பூஜை செய்ய முடியுமோ அத்தனையுமே நம்ம வச்சு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. சித்திரை வளர்பிறையில் வராகி அம்மனை நினைத்து முதலில் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். அதில் சிகப்பு திரி நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். பணம் பெருக, பொருளாதார நெருக்கடிகள் நீங்க, கடன் அடைய, கஷ்டங்கள் விலக இந்த சிறிய பரிகாரம் செய்தாலே போதும். அது என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில், செம்பு பாத்திரத்தில் தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நார்மல் கற்பூரம், பச்சை கற்பூரம், ஜாதிப்பத்திரி, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே ஒன்றும் பாதியமாக இடித்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வராகி அம்மன் ஈவினிங் வியாழக்கிழமை ஈவினிங் போல் தான் நம்மளுக்கு மதியானம் போல் தான் பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 3:15 போல் தான் நம்மளுக்கு பஞ்சமி திதி முடியுது. அது வரலையுமே நீங்கள் பூஜை ரூமில் அந்த பாத்திரத்தில் அதை போட்டு அப்படியே வச்சுடுங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் 6 மணி போல் இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சிட்டு, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க தலையிலையும் கொஞ்சம் தெளிச்சிட்டு அது வீட்டு நிலைவாசல்லையும் அந்த தண்ணியை தெளிச்சிட்டு மாலை 6 மணிக்கு மேலே வியாழக்கிழமை நீங்கள் ஒரு அகல்
தீபத்தில் நெய் விட்டு சிகப்பு திரி போட்டு நீங்கள் நிலைவாசலில் நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் பஞ்சமி திதின்றதுனால வராகி அம்மனுடைய அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ரொம்பவே நிரம்பி வழியும் அந்த வீட்டில். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதன் பின்பு வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சமி திதி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி போல் முடியுது. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பஞ்சமி திதி இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி இது எல்லாமே ஒரு புது அகல் விளக்கில் வந்து இது எல்லாத்தையுமே அதே ஒன்றும் பதிமாக நுணுக்கி போட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சு நீங்கள் அதை எரிச்சிங்கன்னா நல்லா கருப்பாக பவுடர் மாதிரி ஆகும். இது கூட வந்து என்ன பண்ணணும்னா புனுகு இருக்குது இல்லைங்களா, அதுவும் கருப்பாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக ஆகிடும். இல்லை உங்கள்கிட்ட புனுகு இல்லைன்னா நெய் இருந்துச்சுன்னா நெய் விட்டு நல்லா அதை குழச்சிட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் நீங்கள் பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற காரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெயமாக முடியும். ஒரு இடத்துல நீங்கள் பணம் கேட்டிருக்கிறீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி படிப்பில் பசங்க வந்து மந்தமாக இருக்கிறாங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறாங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சு விடலாம். பசங்க வந்து படிப்பில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து அது காந்தம் போல் இழுக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த திலகத்துக்கு உண்டு. பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் இதை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நெற்றியில் நீங்கள் டெய்லியுமே வச்சுக்கலாம். அந்த திலகம் தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி மறுபடியும் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் தடங்கள்ன்றதே ஏற்படாது. எல்லாமே பாசிட்டிவாக மாறும். எல்லாமே நேர்மறை ஆற்றல். ஒரு இடத்துக்கு ஒரு விஷயமாக போகிறீங்கன்னா அந்த விஷயம் வந்து சுமூகமாக முடியும். ரொம்ப ஒரு எதிரிக்கிட்ட போகிறீங்கனாலும் அந்த இடத்த வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த திலகத்துக்கு இருக்குது. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்பிக்கையுடன் இதை செஞ்சு பார்த்திங்கன்னா பஞ்சமி நாளில் வராகி அம்மனுடைய அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு எப்போவுமே இருக்கணும் பொழுதும் கண்டிப்பாக அந்த பஞ்சமி நாளில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப் தரக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய பண கஷ்டம் தீரும், வீட்டில் எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெய்வீக களஞ்சியத்தை நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.